Welcome back to South Tube. நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெங்களூர் பனார்கட்டா பகுதியில இருக்க ஜங்கிள் சஃபாரி தான் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். நிஜமாவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா இருக்கும்போது முழுமையா பாருங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கது அந்த ஜூ பிளஸ் சஃபாரியோட அந்த பிரைஸ் கார்டு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம பண்ணது வந்து நான் ஏசி பஸ்ல தான் நம்ம வந்து இந்த சஃபாரி அப்படின்றத பண்ணோம். எக்ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரி இருக்கு. ஏசி பஸ், நான் ஏசி பஸ், ஏசி ஜீப், நான் ஏசி ஜீப், இந்த 4 கேட்டகரியும் வச்சிருக்காங்க. ஸோ சீப்பஸ்ட் பார்த்தோம்னா இந்த நான் ஏசி பஸ், ஏசி பஸ் 700 and something ஒருத்தங்களுக்கு, அப்புறம் ஜீப் எல்லாமே வந்து ஒரு 6 பேர் குரூப்புக்கு வந்து 4000 அந்த மாதிரி கேட்டகரியில இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜங்கிள் சஃபாரியில பாக்குறது வந்து நிறைய மான் கூட்டங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இதை நம்ம கடந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது, ஸோ இது ரியலான ஒரு ஜங்கிள்குள்ளதான் நம்ம போவோம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா அனிமல்ஸுமே வந்து ஒரு பெரிய கேஜில் அடைச்சுதான் உள்ள வச்சிருக்காங்க. பட் நம்ம அந்த கேஜுக்கு உள்ள போய் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஜங்கிள் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். பட் இதே இது நம்ம வைல்டுல போனோம் அப்படின்னா அது வந்து நம்ம லைவா ஸ்பாட் பண்ணுவோம். பட் இங்க அப்படி கிடையாது. கேஜுக்குள்ள எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அதை போய் பாக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு நம்ம கடந்து வரும்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானை கூட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது நிறைய குட்டி யானைகளும் இந்த கூட்டத்துல இருந்தது. ஒரு லேக்கை ஒட்டி அப்படியே எல்லா யானைகளும் நின்றுட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ இந்த ஜங்கிள் சஃபாரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அந்த டைம் டியூரேஷன் சொல்லுவாங்க. 45 minutes 1 hour. ஸோ அந்த 300 இந்த ஜங்கிள் சஃபாரிக்கும் 100 rupees ஜூக்கும் ஸோ ஒரே கம்பைண்டா ஒரே டிக்கெட்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க வந்து அங்க போய் கவுண்டர்லயும் வாங்கிக்கலாம். ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா 9:30க்கு போனீங்கன்னா க்ரௌடு கம்மியா இருக்கும். இதே ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைம்ல போனீங்க அப்படின்னா நிஜமா ஓவர் க்ரௌடா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் பேக் டு நம்ம அந்த ஜங்கிள் சஃபாரி. ஸோ ஜங்கிள் சஃபாரியை வந்து நம்ம இந்த யானை கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutes வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல இதுங்களை பார்த்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதை எடுத்து நம்ம அடுத்தது கடந்து போகும்போது அடுத்தது என்ன கேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரடி கூட்டம், அதுதான் நம்ம பார்க்க போவோம். ஸோ என்னோட பேட் லக்கு அந்த டைம்ல வந்து கரடிகள் எல்லாமே வந்து அந்த உணவு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பாடு அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்து. ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நிறைய வீடியோஸ்ல வந்து கரடி கூட்டங்கள் அந்த ரோட்ல எல்லாம் ஓடுறதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ மிஸ்ஸிங்கா இருந்தது. அடுத்தது நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அந்த கேஜ் ஓப்பன் பண்ணி உள்ள போகும்போது பார்த்ததுதான் இந்த லயன், இந்த சிங்கத்தை நம்ம பார்த்தோம். பட் ரொம்ப தூரத்துல இருந்தது, பெருசா வீடியோ வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இவ்வளவுதான் சிங்கமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிச்சுது. ஸோ அடுத்தது அது தூரத்துல இருந்து அப்படியே தான் இருந்தது, பெருசா எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. உடனே அடுத்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அடுத்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கேஜுக்குள்ள இங்க ஒரே ஒரு லயன், அதே மாதிரி அங்க வந்து ஒரே ஒரு டைகர் இருந்தது, ஆக்சுவலி புலி. அந்த பெங்கால் டைகர் அதையும் பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் ரொம்ப தூரத்துலாம் இருந்தது. ஸோ அப்பவும் பார்த்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. என்னடா இதுவும் ரொம்ப தூரத்துலாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டும் தானா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லயன் டைகர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் எந்த மூமெண்ட்டும் பெருசா இல்லை. நம்ம எழும்பி வரோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பயணிக்கும் போது இன்னொரு டைகரை நம்ம ஸ்பாட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ரியலா அந்த ஜங்கிள்குள்ள அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கேஜா அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் கேட்டு போகும்போது இல்லை, இன்னும் 2 கேஜ் இருக்கு அங்க உள்ள, வந்து அந்த கேஜஸ்குள்ள இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு டிரைவரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து உள்ள போனோம். திரும்ப ஒரு டைகர் இதுக்குள்ளதான் உள்ள போனோம். சாரி, லயன் இதுக்குள்ள போனோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 சிங்கம் இருக்குது இந்த இதுக்குள்ள. 3மே ரொம்ப ஆக்டிவா சூப்பரா இருந்தது. அதுவும் நடு ரோட்ல நடந்துட்டு இருந்தது. பார்க்கும்போது வேற லெவலு. அப்படா சஃபாரிக்கு வந்ததுக்கு கொஞ்சம் க்ளோஸ் லுக்ல நம்ம வந்து இந்த லயன் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஸோ நிஜமாவே அந்த ஒரு ஃபீல் வந்தது அப்போ. ஏன்னா நம்ம பஸ்ஸோட முன்னாடியே வந்து நடந்து போயிட்டு இருந்தது ஒரு பெரிய அவ்வளோ கம்பீரமா நமக்கு லைன் எல்லாம் நமக்கு சொல்லவா வேணும். நம்ம வந்து பார்க்கும்போதே அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது, காட்டுக்கே ராஜா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 பெண் லைனும் ஒரு ஆண் லைனும் வந்து நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அதுங்க ரொம்ப க்ளோஸ்ல எல்லாம் படுத்தெல்லாம் இருந்தது, எல்லாமே பார்த்தோம். இங்க வந்து ஒரு 5 minutes அளவுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த மூவ்மெண்ட் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்து இங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரோடு அமைப்புகள் 2-3 ரோடு வந்து உள்ளே சுத்தி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு சைட்ல இல்லாட்டா கூட இன்னொரு சைட்ல நம்ம வந்து அதை ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புல தான் இந்த ஜங்கிள் சஃபாரி அந்த அமைப்பே வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வைல்டா ரியலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இது கண்டிப்பா அதுக்குள்ள ஜங்கிள் சஃபாரி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் மாதிரி ஒரு மதில் சுவர் கட்டி அதுக்குள்ளதான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள பஸ்ஸை விட்டுருவாங்க.
பஸ் ஜீப்பை விட்டுருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அதுங்க வந்து பக்கத்துல வந்து க்ளோஸா இன்னும் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஸோ வைல்டு அப்படின்னா வந்து லக்கியா இருந்தால் தான் நீங்க ஸ்பாட் பண்ணீங்க. இப்போ வந்து பந்திப்பூரோ முதுமலை இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ஜங்கிள் சஃபாரி பண்ணும்போது ரொம்ப ரேரா தான் நம்ம ஸ்பாட் பண்ண முடியும். இங்க அப்படி கிடையாது, நீங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஸோ ஜூக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. ஜூல கொஞ்சம் தூரத்துல பார்ப்பீங்க, இதை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல பார்ப்பீங்க, அவ்வளவுதான். ஸோ ஜூக்கு வந்து 100 ரூபி, இதுக்கும் சேர்த்து போனோம் அப்படின்னா 400 ரூபி, தனியா டிக்கெட் கிடையாது. ஸோ 400 இதையும் பிளஸ் ஜூவும் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இன்னொரு அந்த டைகர் இதுக்குள்ள வந்து கேஜி ஓபன் பண்ணி உள்ள போனாங்க. அந்த டைகர் வந்து ரொம்ப க்ளோஸ்ல நின்றுட்டு இருந்தது பஸ் பக்கத்துல. அப்பவும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு, சரி அப்பா வந்ததுக்கு 2 விஷயங்களை க்ளோஸா பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. நிஜமாவே இதுவும் வந்து க்ளோஸாவே பக்கத்துலேயே தான் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த 2ஐயும் தாண்டி பெரிய அளவுல வேற எதுவும் நம்ம பார்க்க முடியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த ஜங்கிள் சஃபாரினா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மான் கூட்டம், அடுத்தது வந்து இந்த கரடி, அதுக்கு அடுத்தது வந்து லயன் அண்ட் டைகர். இந்த 4 விஷயங்களும் வந்து அண்ட் எலிஃபென்ட் இவ்வளவு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டூரோட டியூரேஷன் நான் சொன்ன மாதிரி 45 to 1 hour. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா ட்ரிப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதுக்கு அடுத்தது ஜூக்கு போவீங்க. ஸோ அந்த டூரையும் கவர் பண்ணும்போது ஒரு 1 day அரௌண்ட் ஒரு ½ day ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். ஸோ இது மட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா. ஜூவும் போய் கவர் பண்ணுங்க, அங்க நிறைய அனிமல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமா சூப்பரான ஒரு ட்ரிப்பா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை போயிருந்தீங்க. பெங்களூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைமாவது போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜங்கிள் சஃபாரி எப்படி இருக்கு அப்படின்ற. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த ஜூவோட டூரை தான் நம்ம பண்ண போறோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.